हेलो वेलकम टू युवतारा हिंदी ट्यूटर। युवतारा हिंदी ट्यूटर के लिए सबको स्वागत करती हूँ। இப்போ என்னுடைய லேப்டெக் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து ஒரு ஹிந்தி பேஷண்ட் வந்தால் நம்ம அவங்ககிட்ட எப்படி கான்வர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இப்போ ஃபஸ்ட்டு பேஷண்ட் வராங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பேஷண்ட்டு அவங்களுடைய ப்ரொஃபைல் கேட்போம். அப்போது ஆப்கா நாம் கியா ஹை அப்படின்னு அவங்களை கேட்கணும். உங்கள் பேர் என்ன, ஆப்கா நாம் கியா ஹை அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம். அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் கேட்போம். ஆப்கி பதி கா நாம் கியா ஹை. பதி மீன்ஸ் ஹஸ்பண்ட். ஆப்கி பதி கா நாம் கியா ஹை. நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர் கேட்போம். आपका मोबाइल नंबर क्या है அப்படின்னா மொபைல் நம்பர் அவங்க சொல்லுவாங்க. इसके बाद அவங்களுடைய ஏஜ் கேட்போம். அப்போ ஏஜ் के लिए हिंदी में उम्र, उम्र मीन्स ஏஜ். आपका उम्र कितना है, आपका उम्र कितना है அப்படின்னா உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு எழுதிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம கிராவிடா கேட்போம். ஃபர்ஸ்ட் கிராவிடாவா, पहला ग्राविडा, दूसरा बच्चा या तीसरा बच्चा அப்படின்னு கேட்கணும். அப்போ அவங்க ஃபர்ஸ்டா செகண்டா, பஹ்லா மீன்ஸ் ஃபர்ஸ்ட், தூசரா மீன்ஸ் செகண்ட், தீசரா மீன்ஸ் தேர்டு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் எத்தனை மாசம் அப்படிங்கிறத நம்ம பேஷண்ட்டு கேட்போம். அப்போ கித்தனே மஹீனே ஹோ கயா, மஹீனே மீன்ஸ் மந்த், கித்தனேனா எத்தனை, கித்தனே மஹீனே ஹோ கயா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க மந்த் சொல்லுவாங்க. அதை நம்ம வீக்ஸில் கால்குலேட் பண்ணி நம்ம எழுதிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம we have to draw the blood. அப்போ அவங்கள உட்கார வச்சுட்டு கையை எங்கே வையுங்க அப்படின்னா ஹாத் உதர் ரக்கியே. ஹாத் மீன்ஸ் ஹேண்ட், ஹாத் உதர் ரக்கியே அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஹோல்ட் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபிங்கர்ஸுக்கு ஹிந்தியில் உங்கிலியா, உங்கிலியா பந்து கரோ, உங்கிலியா பந்து கரோ மீன்ஸ் ஹோல்ட் யுவர் ஃபிங்கர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பிளட் ட்ரா பண்ணிடுவோம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து யூரின் கண்டெய்னரை கொடுத்து உதர் शौचालय है, शौचालय मीन्स रेस्ट रूम, शौचालय जाकर इसमें पेशाब लाइए, पेशाब मीन्स यूरिन, पेशाब लाइए அப்படின்னு சொன்னோம்னா அவங்க இதில் யூரின் கொண்டு வருவாங்க. ஆப்வியஸ்லி நம்ம டிப்ஸ்டிக்கை போட்டு நம்மளுடைய டெஸ்ட்டை ரன் பண்ணி முடிச்சிருவோம். திஸ் பார்ட் ஓவர். அடுத்தது அதே பேஷண்ட்டு குளுக்கோஸ் குடிக்க வர்றாங்க அப்படின்னா, இப்போ அவங்க வந்தோடனே குளுக்கோஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட इस मेजरिंग कप में 75 ग्राम्स ग्लूकोज डालिए. इस मेजरिंग कप में 75 ग्राम्स ग्लूकोज डालिए. इसके बाद 300 ml ऑफ पानी, इसके बाद 300 ml ऑफ पानी बहाना चाहिए. बहाना मीन्स pouring. इसमें 300 ml पानी बहाना चाहिए. इसे मिक्स करना चाहिए. अच्छी तरह मिक्स कीजिए. इसे अच्छी तरह मिक्स कीजिए. ग्लूकोज पानी अभी तैयार है. இப்போ நம்ம இந்த குளுக்கோஸ் வாட்டரை we will give to the patient. பேஷண்ட்ட கொடுக்குறப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா इस ग्लूकोज पानी के पीना चाहिए. इसके बाद லெபார்டரி ஆகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட கொடுத்துடணும். அப்புறம் அவங்க குடிச்சு முடிச்சுட்டு again they will come to the laboratory. அப்போ நம்ம வந்து அவங்களுடைய நோட்டை வாங்கி நம்ம டைம் நோட் பண்ணி கொடுப்போம். டைம் வந்து நோட் பண்ணுறப்ப நோட் பண்ணிட்டு அவங்ககிட்ட சொல்லணும் 2 घंटे के बाद इधर आना चाहिए. 2 घंटे 2 hours கழிச்சு நீங்க இங்க வரணும் அப்படிங்கறத 2 घंटे के बाद इधर आना चाहिए அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்னா பேஷண்ட் கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா इसके बीच में कोई पीना नहीं, कोई खाना नहीं. चाय जूस जैसे कोई पीना नहीं, कोई खाना पदार्थ खाना नहीं அப்படின்னு we have to converse to the patient. That's all friends. I think this video is useful for you. Dhanyavad. Thank you.